யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல், யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாள்களே, உம்மை தேடாத நாள்களும் இல்லையே, உம்மை பாடாத நாள்களும் உம்மை தேடாத நாள்களும் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்போ நம்முடைய கேள்வி, ஆண்டவரை பரிசுத்த ஆவி இன்னும் எனக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். 9 வரங்களோடு வரணும், 9 விதமான ஊழியங்களோடு வரணும், 17 வகையான மாம்ச கிரிகளை அழிக்கிறதாக வரணும். ஆண்டவர் செய்வார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். முதல் பலன் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு. அந்த ஆவி மூலமாக கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும். அவன் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி இருந்ததை விட வித்தியாசமாக வாழுவோம், முன்னாடி இருந்ததை விட வித்தியாசமாக பேசுவோம், முன்னாடி இருந்ததை விட வித்தியாசமாக திட்டங்களை கொண்டு வருவோம், முன்னாடி இருந்ததை விட விசேஷமான யோசனைகளை ஆண்டவனுக்கு செய்வார். அது ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம். 2வது பலன் எதுன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் இன்னும் என்ன செய்யும் ஏன்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் யாராவது வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடியவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று. அப்போ இந்த விசுவாசம் இன்னும் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆண்டவர் செய்யணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எதில் பலன்? முதலாவது கிறிஸ்துவின் அன்பில் நான் பலப்படுவேன். 2வது விசுவாசத்தில் நான் பலப்படுவேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நமக்குள்ள எப்பொழுதும் விசுவாசம் வரணும். சில நேரங்களில் விசுவாசம் நமக்கு ஒரு மங்கலாக இருக்குது, அதெல்லாம் பிரைட்டாக மாறும். அதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாச ஆவி